இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஃபியூ ட்ராப்ஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டு ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். 2 இல்லைனா 3 க்ரீன் சில்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டொமேட்டோ ஒரு 4 கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மட்டனை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போது மட்டன் குழம்பு செஞ்சாலும் மெல்வின்காக சூப் ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த மட்டன் வேக வச்ச அந்த வாட்டரை மெல்வின்க்கு எடுத்து வச்சு கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா நான் மெல்வின் சின்ன வயசில் இருக்கக்குள்ளே பழகிட்டேன். ஸோ அதனால் அவன் எப்போ மட்டன் குழம்பு செஞ்சாலும் கரெக்டாக என்கிட்ட கேட்பான். நாங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக காரம் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சு மட்டும்தான் இந்த குழம்பு செய்வேன். எப்போவாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் அவங்களுக்காக மட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ வீட்டில் இருக்க நார்மலாக குழம்புக்கு போடுற அந்த தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் தேங்காவை எடுத்து நம்ம அதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எங்கள் ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மட்டன் குழம்பு செஞ்சுருவேன் மெல்வின்க்கு. மெல்வின்க்கு பார்த்திங்கன்னா எது மட்டன் எது சிக்கன்னு தெரியாது. ஆனால் சண்டே ஆனால் அவருக்கு கறி இருக்கணும். இதுதான் நாங்கள் செஞ்ச மட்டன் குழம்பு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.